நீங்க எல்லாருமே அந்த யூடியூப்ல அந்த கிப்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பார்த்துருக்கீங்க. 18 பார்ட் பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. ஏன்னா இது அடுத்த லெவல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு போலான்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி நடத்தணும்னு நான் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா, முதல்ல நான் ஒருத்தரை நிப்பாட்டி ஃப்ரெண்ட்ல பண்ண நிப்பாட்டி நான் ஜெபம் பண்ணுவேன். அவங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன், என்னெல்லாம் சொல்லி ஜெபம் பண்றேன், ஏன் அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன், ஆண்டவர் சொன்னாரா இல்ல நானா அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா எதனால அப்படி பண்ண ஆரம்பிக்கிறேன், அதுக்கப்புறம் அப்படி கிராஜுவலா என்னென்ன சொல்லி நான் என்னெல்லாம் நினைக்கிறேன் எனக்குள்ள, அதுக்கப்புறம் எப்படி நான் ஆண்டவரோட கனெக்ட் ஆகுறேன், அந்த மூமெண்ட் எப்படி கனெக்ட் ஆகுறேன், அந்த ஆண்டோடைய பிரசன்ஸை எப்படி நான் அந்த பிரசன்ஸுக்குள்ள போறேன், எப்படி ஆண்டவர் என்னோட பேசுறாரு, ஆண்டவர் தான் பேசுறாரா இல்ல எனக்கா தோணுதான்றத எப்படி நான் அந்த கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்குது அப்படின்றத நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவேன். அப்ப என்னெல்லாம் எனக்குள்ள ஓடுது, என் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன்னா இல்ல இங்க இருக்கிற க்ரௌடை பத்தி என்ன நினைக்கிறேன், இங்க இருக்கிற க்ரௌடை பத்தி நான் என்ன நினைக்கிறேன், ஏற்கனவே ப்ராஃபஸி சொன்னவங்க அந்த ப்ராஃபட்ஸ் எல்லாம் நினைக்கிறேன்னா, இல்ல நான் படிச்ச ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் எல்லாம் நினைக்கிறேன்னா, இல்ல பைபிள்ல இருந்து நினைக்கிறேன்னா, இதெல்லாம் அந்த மூமெண்ட்ல எனக்குள்ள என்னெல்லாம் நான் ஓடுதோ அதெல்லாம் சொல்லுவேன். நான் சொல்லி நானே எப்படி நான் ப்ராஃபஸி சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்றத நானே உங்களுக்கு சொல்லி நான் செய்வேன். அடுத்து உங்கள ஒவ்வொருத்தரா வந்து அதே மாதிரி பண்ண வைப்பேன். நான் ஒருத்தர் நிப்பாட்டி நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நீங்க ஜெபிக்க 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 நான் சொல்லுவேன் என்ன தோணுது அப்படி சொல்லும் போது உங்களோட ஆண்டவர் உங்களோட கனெக்ட் ஆயிடுவார். இது நான் பண்ற மினிஸ்ட்ரி இல்லை, இது ஜீசஸ் அவர் பண்ற மினிஸ்ட்ரி. அவர் உங்களோட கனெக்ட் ஆக விரும்புறாரு. அதனால நம்ம பேசிக்ல இருந்து போனோம்னா டைம் எடுக்கிறோம். ஸ்டார்டிங்ல ஆவி ஆத்மா சரீரம்னா என்னன்றது மாத்திரம் ஒரு அவுட்லைன் கொடுத்து அதையும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா நல்லது. நீங்க வந்து அந்த இதுல எல்லாமே பேசியிருக்கேன் நான், அந்த கிப்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் இந்த பவர் மினிஸ்ட்ரியில டீடைல்டா நான் பேசியிருக்கேன். அதை நீங்க நல்லா பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். நீங்க கிஃப்ட்ல ஆப்ரேட் ஆகணும். நான் கிஃப்ட்ல ஆப்ரேட் ஆக பெருசு இல்லை, நீங்க கிஃப்ட்ல ஆப்ரேட் ஆகணும். 1 to 1 அப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு க்ரௌடை பார்க்கும்போது, அந்த க்ரௌடு பார்க்கும்போது எப்படி ப்ராஃபஸி வருது, ஜென்ரலா எப்படி வருது, ஸ்பெசிபிக்கா ஒருத்தர் எந்திரிச்சு நிற்கும் போது எப்படி உங்களுக்கு கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது, எப்படி ஆப்ரேட் ஆகுன்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன் உங்களுக்கு. அதனால நீங்க எல்லாமே இது ஒரு திட்டமும் கிரமமா செய்யப்படணும். டைம் கிடையாது, ஷார்ட் டைம்குள்ள பண்ணணும். இது ஏன் ஒரு நாள்னா, இந்த ஒரு நாள் நீங்க பாத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 3 days பிளான் பண்ணலாம். நான் தேனியில ஏசு பண்ணி இருக்குது அருமையான இடம். இங்க ஸ்கிரிப்சர் யூனியன் இருக்கு மகாபலிபுரத்துல. மதுரையில ஒரு இடம் சொல்றாங்க, சோழவந்தான் பக்கத்துல ஒரு இடம் சொல்றாங்க. அது மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 1 day நம்ம பிளான் பண்ணுவோம். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல சூழ்நிலை இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு 1 மணி நேரம் இருக்கணும், டைம்ல ஆரம்பிக்கணும், நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல்டா இருக்கணும் எல்லாமே. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது வந்து நாங்க 2013ல 1000 rupeesக்கு கரெக்டா இருந்தது எங்களுக்கு. ஆனா இப்ப வந்து எல்லாமே கூடிருச்சு. ஆனாலும் நான் என்ன சொல்றேன்னா, நான் யார்ட்டையும் பணம் கேட்டதில்லை இது வரைய. ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்க பண்ணும்போது கூட எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. எனக்கு அந்த காணிக்கைன்றது ஆண்டவருக்கு கொடுக்கறது தான். அதே மாதிரி இப்பவும் சில பேர்கிட்ட நம்ம வாங்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஏன்னா ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்து ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணுகிட்ட ஒரு தாய் தகவல் இல்லாத அந்த பிள்ளைகிட்ட வந்து நம்ம காசு எதிர்பார்க்க முடியாது. சில பேர் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க. அவங்க ஒரு இறுக்கமான சூழ்நிலையில போறாங்க. அவங்கள்ட்ட தான் நம்ம பணம் வாங்க முடியாது. ஸோ அதனால உடனே மினிமம் 1000, அதுக்கு மேல நீங்க மற்றவங்களுக்கும் தாங்குறேன், நான் இன்னொருத்தரை தாங்குறேன், இன்னும் 2 பேரை நான் தாங்குறேன் அப்படின்னா தாராளமா நீங்க கொடுங்க. நீங்க ஜிபே பண்ணிட்டு அதை எனக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. உங்க பேரு, அந்த எவ்வளவு அமௌண்ட் அனுப்புறீங்கன்றத எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க எனக்கு அனுப்புங்க. இது இண்டிவிஜுவலா நான் தான் நின்று பண்றேன். நான் ஒரு டீம் ஆஃபீஸ்லாம் கிடையாது. நானே தான் போய் ஹால் போய் பார்த்தேன். இன்னொன்னு இந்த கேமரால ஷூட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷனோட யாரும் சொல்லி தர மாட்டாங்க. அந்த டெமான்ஸ்ட்ரேஷனோட லைவ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, அந்த லைவ் கட் பண்ணணும், திரும்ப ஆன் பண்ணணும், லஞ்ச் டைம் எல்லாம் அது ஒரு மாதிரி இருக்கும் பாக்குறவங்களுக்கு. நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் கேமரால,
ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை யூடியூப்ல கண்டிப்பா போடலாம். சரி, இவ்வளவுதான் நானு. ஏன்னா அந்த நோட் எல்லாம் ஒரு தடவை என்ன பண்ணாலும் போன தடவை ஒருத்தர் கம்ப்ளீட் எல்லாருக்கும் நோட்டு கொடுத்தோம். அந்த நோட் எல்லாம் கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணாங்க. அந்த மேல இருக்க ஸ்டிக்கர் ஒட்டி கிப்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட்னு போட்டு அது போட்டு கொடுத்த ஒரு டேக் ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. அப்படியே நீங்க யாராவது உங்களுக்குள்ள என்ன இது ஆண்டவருடைய ஊழியம் உங்களுக்குள்ள அந்த பேசினாருன்னா தாராளமா நீங்க தாங்குங்க. ஏன்னா இது ஒரு டீம் ஒர்க். நான் நடத்துறேன்னு நினைக்காதீங்க. நான் ஃப்ரெண்ட்ல நிக்கிறேன், என்னுடைய பாட்டு எல்லாருடைய பாட்டு இருக்கு. நாளைக்கு நீங்க எல்லாம் அப்படி எழுப்பி வருவீங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரிலாம் நடத்துவேன்ட்டு. நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில காரியங்கள் ஒன்று ரெண்டு காரியங்களை பேசிட்டு போகணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஹஸ்பண்ட் ரசிக்கப்படலை. ஸோ மனைவிமார்கள் போராடுறாங்க அந்த அந்த ஃபேமிலியில. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க ரசிக்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் ரசிக்கப்படாத ஒருத்தரை அவங்க திருமணம் செய்துட்டு அதுக்கப்புறம் இவங்க ஒரு போராட்டத்தின் மத்தியில இருக்கிறாங்க. அதன் மத்தியில இவங்க ஆண்டவரை நேசிக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளையும் ஆண்டுட்டு நடக்கிறாங்க. ஆனா அதுல முக்கியமான காரியம் நான் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. உங்க ஹஸ்பண்டை நீங்க ஆதாயப்படுத்தணும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, கற்புள்ள நடக்கையினால உங்களுடைய கற்புள்ள நடக்கையினாலே உங்க புருஷர்களை ரட்சிப்புகள் நடத்துங்க. அப்ப போதனையின்றே உங்களுடைய நடப்பையை பார்த்து அவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்றது. பிராக்டிக்கலா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்க ஹஸ்பண்டுக்கு முன்னாடி நீங்க பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், உபவாசம் இருக்கணும், சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ஜபம், உங்களுடைய உபவாசம், நீங்க கொடுக்கிறது எல்லாமே அது அந்தரங்கமா இருக்கட்டும். பைபிளே அப்படிதான் சொல்லுது. ஜபம், உங்களுடைய உபவாசம், நீங்க கொடுக்கிறது எல்லாமே அந்தரங்கமாக இருக்கட்டும் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அவர் முன்னாடி நீங்க ஜெபம் பண்ணணும், அவர் முன்னாடி நீங்க உபவாசம் பண்ணணும், வேதத்தை தியானிக்க நினைச்சீங்கன்னா என்னைய கேர் எடுக்காம அப்படி என்ன ஆண்டவர்னு போறேன்னு அவங்களுக்கு வெறுப்பு வந்துடும் ஆண்டவர் மேல. நீங்க அவரை நல்லா கவனிங்க. ஒரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா அவங்க உபவாசம் இருந்து அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தண்ணி தெளிச்சு அவங்க எனர்ஜி வரல. கடைசியில ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்தி அந்த டாக்டர் எல்லாம் சத்தம் போட்டு நீ இந்த மாதிரிலாம் அப்படி சாப்பிடாம இருக்கலாமா, எல்லாம் ஒரு சக்தியே இல்லை, உடம்புல சத்தே இல்லைன்னு சொல்லி அவரு ரொம்ப கோபமாயிட்டாரு. அப்ப உங்க ஜபத்தின் மேல, உங்க உபவாசத்தின் மேல, உங்க பக்தி மேல உங்க புருஷனுக்கு கோபம் வரக்கூடாது. அவருக்கு நல்லாவே தெரியும். அவருடைய மனசாட்சி பேசும், அவருடைய மனசு பேசும், அவருடைய உள் உணர்வு பேசும். உங்களுடைய பக்தி அவருக்கு தெரியும். எங்கேயாவது ஒரு இடத்துல அவருக்கு ஒரு காரியம் கஷ்டமான காரியம் அப்படின்னு நினைக்கிறது நடக்கும்போது நல்லா தெரியும், என் மனைவியுடைய ஜபம்தான். யார்கிட்ட ஜெபம் பண்றா? இயேசுதான் ஜெபம் பண்றா, நல்லா தெரியும் அவருக்கு. அதனால நீங்க அவருக்கு முன்னாடி நீங்க பக்தியா இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்க தனி அறையில நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவர் இல்லாத போது ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, பாஸ்டிங் இருங்க. அவருக்கு முன்னாடி உங்க பக்தி தெரிய வேண்டாம். பிள்ளைகளுக்கும் என்ன சொல்லி கொடுங்க, உள்ளார்ந்த மனுஷன்ல, உள்ளார்ந்த மனுஷில தான் பக்தி இருக்குன்றத பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வசனம் சொல்லி கொடுங்க. ஆனா அப்பாவுக்கா இயேசுன்னு தெரியல, அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் மறைவாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா உன் சத்துருக்கள் உன் வீட்டால் தான் ஆண்டவரே சொல்லியிருக்காரு, ரட்சிக்கப்பட்டவங்களும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் பகைமை இருக்கும் இருக்கார். அதனால நீங்க அதை நீங்க ஏன்னா கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம்ன்றது பிசிக்கல் கிங்டம் கிடையாது, வெளிப்புறமா கிடையாது. சீஷர்கள் அதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. அவங்க நினைச்சாங்க ஜீசஸ் பிலாத்து மாதிரி, ஏரோது மாதிரி ஒரு சிங்காசனத்துல உட்காந்துருவாரு, இவங்களுக்கு கூட உட்காந்து ரூல் பண்ணலாம்னு நினைச்சாங்க. அது பிசிக்கல் கிங்டம் கிடையாது, கண்ணால பாக்குற ஒரு ராஜ்யம் கிடையாது, சரித்திரபூர்வமான ஒரு ராஜ்யம் கிடையாது, ஹிஸ்டாரிக்கல் இது கிடையாது, ஜியாகிரபிக்கல் கிங்டம் கிடையாது. அது ஸ்பிரிச்சுவல் கிங்டம்.
ஒருத்தனுக்குள்ளதான் அவரு வாசம் செய்ய விரும்புகிறார். ஒருத்தனுக்குள்ள ஒரு சிங்காசனம் போட்டு உட்கார ஆசைப்படுறார். ஒருத்தர் உள்ளுக்குள்ள வர ஆசைப்படுறார். அதுதான் நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் ஆண்டவருடைய ராஜ்யன்றது நமக்குள்ளதான் இருக்குது. வெளியே நம்ம பண்றதெல்லாம் ரிச்சுவல், சடங்காச்சாரம். அது கிடையாதுன்றத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உண்மையான பக்தியை சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் பிடிச்சிக்குங்க. இன்னொன்னு, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சர்ச்சு இல்ல. இன்னொன்னு, ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படாதனால வெளிப்படையா சர்ச்சுக்கு போக முடியல, வர முடியல. அப்படி இருக்கிறீங்க. நீங்க தான் சர்ச்சு, நீங்க தான் ஆலயம். உங்களுக்குள்ள நல்லா பாடி ஆராதனை செய்யுங்க, நல்லா துதிங்க, ஆராதிங்க, நல்லா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களை நீங்க ஃபயரா வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கூட 4 பேர் இல்லாதனால, ஒரு கூட்டத்துக்குள்ள இல்லாதனால தனியா உட்கார்ந்து ஜெபிக்கும் போது, பாடும்போது என்ன ஆகும்னா ஒரு மொனாட்னஸ் வரும். ஒரு விளைவே இல்லாம, ஒரு பலனே இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சோ ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அதை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னா, அந்த விரக்தியை எப்படி மேற்கொள்றதுன்னா, உங்களுக்குள்ள நல்லா ஆராதனை செய்யுங்க, நல்லா பாடுங்க. இயேசு கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இயேசுவும் தான். இயேசுவோட உங்க உறவு, அதை மாத்திரம் பாருங்க. நீ எதையுமே பார்க்காதீங்க, எதுவுமே பார்க்காதீங்க. ரொம்ப முக்கியம். ஏன்னா தனியா இருக்கும்போது கஷ்டமா இருக்கும். என்னத்தை பண்ணி என்னத்தை செய்ய ஒரு ஒரு மாற்றமே இல்லாம ஒரே மாதிரி நான் ஒரே பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பாட்டு புக்குதான், இந்த பாட்டுதான், இன்னென்ன பாட்டுதான் நான் பாடிக்கிட்டு இருக்கேன். எத்தனை தடவை தான் அந்த பாட்டை பாடுறது, இது எத்தனை தடவை தான் இந்த வசனத்தை சொல்றது அப்படின்ற ஒரு விரக்தி வரும். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, புது புது பாட்டை பாடுங்க, புது புது பாட்டை பாடுங்க. ஆனா அந்த பாட்டை சூஸ் பண்றதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏதோ ஒரு பாட்டை எடுத்து பாடுவோன்னு பாடாதீங்க, ஏதோ ஒரு பாட்டை பாடுவோன்னு பாடாதீங்க. இன்னைக்கு சபைகள்ல பிரசன்னம், தேவ பிரசன்னம் குறைவா காணப்படுது. ஏன்னா சில குறிப்பிட்ட பாடலையே பாடுறாங்க. ஏன்னா அவங்க சூஸ் பண்றாங்க, அந்த பாட்டை பாடிட்டே இருக்காங்க. ஜனங்கள் அதை பாட முடியுதா? எல்லாரும் பாடுவாங்களா? எல்லாரும் ஆண்டவரை நினைப்பாங்களா? அந்த ஆண்டவருடைய அன்பையும் அந்த கிருபையும் தயவையும் இரக்கத்தையும் அவங்க நினைச்சு பார்ப்பாங்களா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். ஒரு பாட்டை பாடும்போது ஆண்டவரை நினைச்சு பாக்குறீங்களா, இயேசுவை நினைச்சு பாக்குறீங்களான்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட பாட்டை எடுத்து பாடணும். அதுல நல்ல சாரல் நவரஜி பாட்டெல்லாம் அருமையான பாடல்கள், நடராஜ முதலியார் பாடின பாடல்கள்லாம் அருமையான பாடல்கள் இருக்குது. அந்த மாதிரி பாடல்களை எடுத்து பாடுங்க. அப்ப பாடும்போது உங்களுக்கே தெரியும், அந்த பாட்டை பாடும்போதே அது பிரசன்ன வரும். புது பாட்டு புது பாடுனா அந்த தேவ பிரசன்னம் இல்லாத பாட்டை எடுத்து பாடாதீங்க. உங்களுக்கே தெரியும், வெறுமனை பாடிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுடைய இருதயத்தை தொடாது, இயேசுவுக்கு நினைக்கவே தோணாது. அந்த மாதிரி பாட்டை எடுத்து பாடாதீங்க. இன்னொன்னு, அநேகர் ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிறீங்க, கிட்டத்தட்ட எல்லாருமே ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிறீங்க. ஆனா ஆயத்தமாகணும். வெறும் வாஞ்ச மட்டும் இருந்தா போதாது. எப்பதான் எனக்கு ஆண்டவர் ஊழியம் தருவாரோ, எப்ப எனக்கு தருவாருன்னு நினைக்கிறீங்க. நீங்க ஆயத்தமாகணும். அந்த 5 புத்தி இல்லாத கன்னியாஸ்திரியை போல இராதபடிக்கு அந்த 5 புத்தி உள்ள கன்னியாஸ்திரியில போல நீங்க ஆயத்தமா இருக்கணும். நீங்க ரெடி ஆகுங்க. அதிகமாக வேதத்தை படிங்க, அதிகமாக வேதத்தை படிங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பைபிளை படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆவீங்க. வெளியே இருக்கிற ஊழியத்தை பார்க்காதீங்க, உங்களை சுத்தி இருக்கிற ஊழியத்தை பார்த்து இதுதான் நினைக்காதீங்க. மோசையை பார்த்துட்டே யோசுவா உட்கார்ந்து இருந்தாருன்னா, இதுதான் ஊழியம் நினைச்சாருன்னா அவர் தவறு செய்யறாரு. யோசுவா கொண்டு வேற லெவல்ல போயிட்டாரு. எலியாவை பார்த்து எலிசா உட்கார்ந்து இருக்கல, எலிசா அடுத்த லெவல்ல போயிட்டாரு. நீங்க வெளியே வரும்போது உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஆத்மாக்கள் இருக்கும். அவங்க மத்தியில உங்களை ஆண்டவர் கொண்டு போவார். அதனால நீங்க நிறைய பைபிளை படிங்க. பைபிளை படிக்கும்போது 2 காரியம் நடக்கும். ஒண்ணு, இந்த வேதத்தின் வார்த்தைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வல்லமை உங்களை உருவாக்கும். 2வது, இந்த வார்த்தை கொண்டுதான் நீங்க ஊழியம் செய்ய போறீங்க. சோ இது ரொம்ப அற்புதமானது. எவ்வளவு பைபிளை படிக்க முடியுமோ, புரியுதோ புரியலையோ, தொடர்ந்து படிங்க. இன்னும் நல்லா டீட்டெயில்டா நான் பைபிளை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு அந்த நினைப்பு உங்களுக்கு வரணும்.
அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா தமிழ்ல பெஸ்ட் ரெஃபரன்ஸ் பைபிள் வந்து வாழ்வியல் விளக்க வேதாகமம், ஆல்பர்ட் தேவதாசன் எழுதினது, வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் பப்ளிஷ் பண்ணது, வாழ்வியல் விளக்க வேதாகமம்ன்றது. அது ஆங்கிலேயே கிடைக்கும். பெஸ்ட் பைபிள் அது. தமிழ்ல வந்து ரொம்ப அருமையான பைபிள் அது. இங்கிலீஷ்ல வந்து லைஃப் அப்ளிகேஷன் ஸ்டடி பைபிள், நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன், ஜோண்டர்வான் பப்ளிகேஷன். ஏன்னா அதுல நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்குது. நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ன்றது இந்த நியூ NIV-ல ஒரு 60% எடுத்து போட்டான். அது வந்து அது வாங்காதீங்க. நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வந்து அது சரித்திரபூர்வமா இருக்கும், ஹிஸ்டாரிக்கலா இருக்கும். அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது. அதுல NIV வாங்குங்க. லைஃப் அப்ளிகேஷன் ஸ்டடி பைபிள், நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன், ஜோண்டர்வான் பப்ளிகேஷன் வாங்குங்க. அது இங்க இந்தியாவில வந்து 4700 அன்னைக்கு அந்த சிஸ்டர் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க, ELS-ல இருக்குன்ட்டு 4800ன்னு சொன்னாங்க. அந்த சிஸ்டர் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது வாங்குங்க. நம்ம பார்க்க வேண்டியது வந்து எலிசாவும் தேவ பிரசன்னமும். ஏன்னா எலியாவும் தேவ பிரசன்னமும் பார்த்தோம் போன தடவை. இன்னைக்கு எலிசாவும் தேவ பிரசன்னமும். இது பாத்தீங்கன்னா ஒரு விஷனோட இருந்தார். எலியா கூட இருக்காரு. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசான்னு பார்க்கிறோம். இவருக்குள்ள எவ்வளவு வல்லமை இருந்துச்சுன்னா, 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்ட போது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். எப்படி பாருங்க, ஒரு டெட் பாடி, இறந்து போன ஒரு மனுஷனுடைய சரீரம் இந்த எலும்புதான் கிடக்குது, எலிசாவின் எலும்புதான் கிடக்குது. அது எப்படி பாருங்க, எலிசா மரணம் அடைந்தான் மறு வருஷத்திலே. அவர் இறந்து 1 வருஷம் கழிச்சு நடக்குது காரியம். ஒரு டெட் பாடி அந்த எலும்புல பட்ட உடனே, இறந்து போன அந்த எலிசாவின் எலும்புகள் பட்ட உடனே என்ன ஆயிருது, உயிரோடு எழும்பிட்டான். அப்ப எவ்வளவு பவர் இருந்திருக்கு பாருங்க. இந்த பவர் ஆஃப் ரெசரக்ஷன், மரித்தவனை உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமை எலிசாவின் எலும்புகள்ல இருந்துன்னு பாக்குறோம். இதை புரிஞ்சுக்கணும். நீங்க தான் பவர், அனாயிண்டிங்குடைய லெவல். அப்ப எப்படி பண்ணிட்டார் பாருங்க, இவர் எப்படி அழைக்கிறார் பாருங்க. இவர் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. எலியா போறாரு, ஆண்டவர் எடுத்துக்க போறேன்ட்டாரு எலியாவை. இவர் பின்னாடியே போறாரு. அது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல இருக்குது. முதல் வசனம் பாருங்க. கர்த்தர் எலியாவை சுழல்காட்டிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கீழ்காலில் இருந்து புறப்பட்டு போனான். ஃபர்ஸ்ட் கீழ்காலில் இருந்து புறப்பட்டு போறாரு. அடுத்த 2வது வசனம் பாத்தீங்கன்னா பெத்தேல் போறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா 3வது 4வது வசனத்துல எரிகோ போறாரு. பின்னாடியே இவர் போறாரு. கீழ்கால்ல இருந்து பெத்தேல் இருந்து எரிகோ. அடுத்து 6வது வசனத்துல பாருங்க யோர்தான். இது ஒவ்வொரு இடமும் போயிட்டே இருக்காரு. இவர் பின்னாடியே போறாரு எலிசா. இடையில சொல்றானுங்க எல்லாருமே தீர்க்கதரிசிகள் புத்திரர்னு இருக்கும். எப்படின்னா ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ். ஒரு 50 தீர்க்கதரிசிகளை வச்சு இவங்க ட்ரெயின் பண்றாங்க. அவங்களுக்கு அழைப்பு இருக்கு, அதுக்கான அபிஷேகம் இருக்கு, வரங்கள் இருக்குது. எலியா என்ன பண்றாருன்னா அவங்களை வந்து பயிற்சி கொடுக்கிறாரு. சோ அவரு ஒரு பயிற்சி ஒரு பற்ற மாதிரி வச்சு என்ன பண்றாரு இவரு, பயிற்சி முகாம். இப்ப நம்ம கொடுக்குற மாதிரி வரங்கள், பரிசுத்தாயின் வரங்கள் பயிற்சி முகாம் மாதிரி தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க எலிசாவை பார்த்து, இன்னைக்கு இவர் எடுத்துக்கொள்ள போறாங்களே, இன்னைக்கு எலியாவை ஆண்டவர் எடுக்க போறாரு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு எல்லாருக்குமே. அப்ப எலிசா சொல்றாரு, சும்மா இருங்க, எனக்கு தெரியும் ஃபாலோ பண்றாரு. பாருங்க 8வது வசனம். அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். யோர்தான் அடிக்கிறாரு. ஏன்னா அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியா அக்கறைக்கு போனார்கள்.
பிரிஞ்சிச்சு போறாரு. எவ்வளவு அற்புதம் பாருங்க. மோசே கோல் எடுத்து நீட்டும் போது செங்கல் 2ஆ பிளந்தது. ஆசாரிகள் கால்களை கொண்டு வச்ச உடனே யோர்தான் 2ஆ பிரிந்து வெளிவிட்டது. இப்ப இவங்க என்ன பண்றாருன்னா, எலியா தன் சால்வையை முறுக்கி அடிக்கும் போது யோர்தான் பிரதி 2ஆ பிரியுது. அது வழியே நடந்து போறாங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போய் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரை பிரித்தது. எலியா சுழல் காட்டிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் கீழிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததனால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசியின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்லி தேவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி. இது வரைக்கும் போதும். இதுல என்ன உங்களுக்கு புரியுது? என்ன வெளிப்பாடு இருக்குது? நீங்க பேசுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி இது. நான் உங்களுக்கு திரும்ப ஒருக்கா அது என்னன்றதுக்காக தான் நான் படிச்சேன். நான் இதுல என்ன வெளிப்பாடு இருக்குது? இவர் பின்னாடியே போறாரு எலிசா. எங்க போறாரு? அங்க இல்ல, அங்க கேல்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான் போறாரு. பின்னாடியே எலிசா போறாரு. அதுக்கப்புறமா நான் எடுத்துக்கொள்ள விட்டு, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. அப்பதான் எனக்கு ரெட்டிப்பான வரம் வேணும், உன்கிட்ட இருக்கிற ஆவி வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும்னு கேட்கிறாரு. அதுக்கு ஒரு என்ன சொல்றாரு? அரிதான காரியத்தை கேட்டாயின்றாரு. நீ என்னை எடுத்துக்கொள்ளப்படும் போது, உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளும் போது என்னை கண்டால் உனக்கு அது கிடைக்கும்ன்றார், இல்லாவிட்டால் கிடைக்காதுன்றார். அப்ப என்னது, அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் வருது. அதுல சுழல் காற்றுல எலி எடுத்துக்கொள்ளப்பட்டார். சால்வை விழுது. அந்த சால்வை எடுத்துட்டு என்ன பண்றாரு? இவர் யோர்தான் அடிக்கும் போது யோர்தான் 2ஆ பிரியுது. எலியா மேல இருந்த அந்த ஆவி மேல வந்துருச்சு. இதுல என்ன ரகசியம் இருக்குது? என்ன வெளிப்பாடு இருக்குது? நமக்கான வெளிப்பாடு என்ன? நீங்க பேசுங்க. So we have to go into the deep. ஏன்னா அந்த சால்வைன்னும் போது இவரை ஃபர்ஸ்ட் எலிசாவை அழைக்கும் போது எலியா அவரை 12 ஏர் கூட்டுன அந்த மாடுகள் 12 மாடுகளை வச்சுட்டு அவர் உழுதுகிட்டு இருக்கிறார். அப்ப ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயி, எலிசா விவசாயி. அப்ப எலியா போய் தான் சால்வையை எடுத்து போட்டு தான் கூப்பிடுறாரு. ரொம்ப ஒரு டீப் சப்ஜெக்ட் இது. இப்ப நான் அந்த மூவ்மெண்ட் தான் நான் கேட்கிறேன். அந்த மூவ்மெண்ட் ஜெனரல் கிடையாது. ஐம் நாட் ஆஸ்கிங் ஜெனரல் ஓவரால் வியூ கேட்கல. நான் அது எல்லாருக்குமே தெரியும். இங்க நான் கேட்கறது இவர் ஃபாலோ பண்றாரு த லாஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் எலிஜாஸ் லைஃப். இந்த மூவ்மெண்ட் மட்டும் தான் நான் கேட்கறது. எலியா பின்னாடி எலிசா போறாரு. இந்த டெனாசிட்டின்னு வாங்க. பெரும்பாலும் ஸ்திரிக்கு அந்த டெனாசிட்டி இருந்துச்சு. கானானிய ஸ்திரிக்கு அந்த டெனாசிட்டி இருந்துச்சு. விடாப்பிடியாக டிட்டர்மினேஷன். இவரை வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும். இவ்வளவு நாள் நான் 12 வருஷம் எவ்வளவோ வைத்தியரை பார்த்துட்டேன், எவ்வளவோ மருந்து சாப்பிட்டாச்சு, எவ்வளவோ நடக்கல. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும், தொட்டே ஆகணும். அவர் என்னை தொட வேண்டாம், நான் அவரை தொட வேண்டாம். அவருக்கு தெரியாமலே போய் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் சுகம் கிடைக்கும். அதுதான் இருந்துச்சு அந்த 12 பெரும்பாடு. அதே தான் இங்க எலிசாக்குல. அதே மாதிரி ரூத்து நகோமியை பின்னாடி போனா, நான் விடமாட்டேன், நீ இறந்தால் ஒழிய, மரணம் நம்மளை பிரித்தால் ஒழிய நான் விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ரூத் நகோமியை ஃபாலோ பண்ணாங்க. இதெல்லாம் ஆவியானவர் உங்களுக்கு கொண்டாந்து காமிக்கணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். நான் இதுல முக்கியமானது இது எந்த ரெஃபரன்ஸ் பைபிளும் இருக்காது, எந்த ஸ்டடி நோட்ஸும் இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா மேத்யூ ஹென்றி, ஆடம் கிளார்க், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், இவங்க எல்லாம் கமெண்ட்ரி எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் பிரமாதமா இருக்கும்.
இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு நீங்க நெட் யூஸ் பண்றீங்க ஆன்லைன்ல. நாங்க அந்த காலத்துல எல்லாம் நாங்க வாங்கி படிக்கணும் நாங்க அதெல்லாம். இப்போ உங்களுக்கு அதெல்லாம் இருக்குது, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. மேத்யூ ஹென்ரி கமெண்ட்ரி, ஆடம் கிளார்க் கமெண்ட்ரி, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் கமெண்ட்ரி எல்லாம் இருக்குது. இந்த வசனத்தை போட்டீங்கன்னா அவங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அதுல எல்லாம் இது கிடையாது. இது ஆண்டவரை வெளிப்படுத்தினாதான். இதுதான் நீங்க உபவாசம் இருக்கும்போது பண்ண வேண்டிய காரியம். நீங்க ஃபாஸ்டிங் இருக்கும்போது இதுவரை எந்த ஸ்டடி நோட்ஸும் இல்லாத ஒரு ரெவலேஷனை உங்களுக்கு கொடுப்பார். அரிதான காரியம், அது ஆழமான காரியம், அவசியமான காரியமா இருக்கும். அது நீங்க அந்த ரெவலேஷன் கிடைக்கும் போது உங்களுக்கு சந்தோஷமாயிரும். நீங்க போய் ஸ்டேஜ்ல நின்று பேசும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இதுவரை நீங்க கேட்காத காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே பேச போகிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி யோசித்து பாருங்க, உங்களுக்கே சந்தோஷமா இருக்கும். அனாயிட்டிங்க டபுள் போர்ஷனா கேட்கிறார். அவர் அவ்வளவு என்னெல்லாம் வரங்கள் இருக்குதோ அவ்வளவுமே டபுள் மெஷரா கேட்கிறார். ஸோ நாட் ஓன்லி ஃபெய்த், அதர் கிஃப்ட்ஸ் ஆர் தேர். ஏன்னா அவர்கிட்ட ஃபெய்த் இல்ல, மிராக்கிள் ஒர்க்கிங் பவர் இருந்தது. சாரிபாத் விதவையின் மகனை உயிரோடு எழுப்புறாரு. கொஞ்சம் ஒரு அப்பமும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குதுன்றத இவர் சொல்றாரு. போ, நான் அந்த பஞ்சகாலம் முடியும் வர அது தீரவே தீராதுன்றாரு. மாசு செலவழிந்து போகல, எண்ணெயும் குறைஞ்சு போல. மிராக்கிள் சொன்னாலே மிராக்கிள். அது மாதிரி சாரிபாத் விதவை மகன் செத்து போனவன் உயிரோடு எழுப்புறாரு. அவ்வளவு மிராக்கிள். எலியா சொல்லிட்டே போலாம். அக்னியா இறங்கி வாரும்னு கேட்டோன்னே அக்னியா ஆண்டவர் இறங்கி வராரு. க்ளோஸ் ரிலேஷன் டு காட், ஆண்டவரோட நெருங்கின உறவுல இருக்கிறாரு. ஏன்னா யோசுவா அதுக்கு முன்னாடி சூரியனும் சந்திரனும் நிக்கட்டும் அப்படியே இந்த வார் முடிகிற வரைய அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் ஒரு மனுஷன் சொல்ல கேட்கிறாரு. சூரியனும் சந்திரனும் அப்படியே நிக்குது. எலியா அக்னியா இறங்கி வாருன்னு கேட்டாரு. ஆண்டவரே நம்ம என்ன செய்யலாம்னு கேட்கல, இவர் சொல்றாரு, ஆண்டவர் செய்யறாரு. அந்த மாதிரி ஒரு 450 பாகால் தீர்க்கதரிசிகளை ஒரே ஆளா வெட்டி போட்டார். இவ்வளத்தையும் பார்த்தவர் தான் இந்த எலிசா. இப்ப அவர் என்ன கேட்டாருன்னா, உன்னுடைய பவர், த பவர் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட், வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை உனக்குள்ள இருக்குது. அந்த வல்லமை எனக்கு ரெட்டிப்பா வேணும்னு கேட்கிறாரு. அதுக்கு அடுத்துதான் முக்கியம். அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய். இப்ப பேசுங்க, இந்த இதுல இருந்து இப்ப கண்டினியூ பண்ணுங்க. இவங்க எல்லாரும் பேசுனது எல்லாமே ஒருத்தரை ஃபாலோ பண்றாரு. எலியாவ எந்த அளவுக்கு எலிசா ஃபாலோ பண்ணாருன்றதான் இவ்வளவு நேரம் பேசினாங்க. இப்ப நான் கேட்கறது, இப்ப கேட்டுட்டார். இதுல விஷயம் இருக்குது. இன்னும் உள்ள போல நீங்க. ஏன்னா இது பல முறை நான் தியானம் பண்ணி நான் பேசுறதுனால நான் கேட்கிறேன். நான் ஒரு ஆழத்துல கொண்டு விடுவேன். அதுக்கு மேல நீங்க போகணும். உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க, ஆனா யோசித்து பேசுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய எலிசா ஏன் எலியா பின்னாடி போய் எலியாட்டமே ஏன் கேட்டுட்டு இருக்கிறாரு? என்னுடைய அபிஷேகம் ஒரு மனுஷன் தர முடியுமா? அப்ப பவுல் தீமோத்தி மேல கரங்களை வைக்கிறாரு. ஆனா பவுலுக்குள்ள இருந்த அபிஷேகமா தீமோத்திக்குள்ள போகுது இல்ல. கர்த்தர் தான் தரணும். நாம ஒருத்தர் சுகம் கொடுக்க முடியாது. ஒருத்தருக்கு நீங்க சுகம் கொடுக்குறீங்கன்னா சுகமளிக்க வல்லமை அந்த வரம் உங்களுக்குள்ள இருக்கிற குணமாக்கு வரங்கள்னா நீங்க ஒருத்தர் மேல கை வைத்து செபிக்கலாம். ஆனால் ஆண்டவர் தான் சுகப்படுத்த முடியும். அந்த வல்லமை அவர்கிட்ட தான் இருக்குது, நம்மகிட்ட கிடையாது. சோ இங்க முதலாவது அதை நீங்க யோசிக்கணும். அவரை ஏன் சேஸ் பண்ணி போறாரு இவரு? அவரை துரத்துக்கிட்டு போறாரு இவரு. இதே மாதிரி நீங்க போய் சர்ச்சில் போய் நின்று பேசணும். நீங்க உங்க வீட்டுல இருந்து பேசிட்டு இருக்கீங்க, பிரசங்க மேடையில இருந்து பேசணும். 3 விதமான கிரௌட் இருக்கும், 4 விதம் வச்சுக்குவோம். ஒண்ணு ஆண்டவரை அறியாத கூட்டம், இன்னொன்னு ஆண்டவரே இல்லைன்ற கூட்டம், ஏத்திஸ்ட், there's no God என்ற கூட்டம். இன்னொன்னு இன்னசென்ட், அவங்க புறஜாதியர், வேற இயேசு அறியாத கூட்டம். இன்னொரு கூட்டம் விசுவாசிகள், அவங்க ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, உள்ள வந்துட்டாங்க, பேருக்கு கிறிஸ்தவங்களா இருக்காங்க, இன்னும் அபிஷேகத்துக்குள்ள வரல அவங்க. அடுத்த ஒரு கூட்டம் அபிஷேகப்பட்ட இருக்காங்க. இதுல ஆழமான சத்தியத்தை இவங்க யாராலையும் உள்ள போக முடியாது. அதுக்கு அடுத்த ஒரு கூட்டம் இருக்குது,
போதகர்கள் கூட்டம், ஊழியர்கள் கூட்டம், அவங்க ஏற்கனவே நிறைய பிரசங்கம் பண்றவங்க. அவங்க முன்னாடி நின்று நீங்க பிரசங்கம் பண்ற அளவுக்கு நீங்க எழுமணும். இவ்வளவு நேரம் நீங்க பேசுறதுக்கு வச்சது எதுக்குன்னா அதுக்குதான். எல்லாரும் பேசுனீங்க. ஓவராலா ஒரு பிக்சர் 12வது வசனத்துல அதை எலிசா கண்டு பார்த்த. எலிசா பார்த்த. பைபிளை படிக்கும் போது நீங்க அந்த சீனுக்குள்ள போயிடணும், அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே போகணும். நீங்க எல்லாம் வெளியே இருந்து பாக்குறீங்க, நான் தவறா சொல்லல. இனி நீங்க படிக்கும்போது உங்களுடைய மெடிடேஷன் வித்தியாசமா இருக்கும். உள்ளுக்குள்ள போயிடணும், அங்க என்னவோ அந்த சிச்சுவேஷனுக்குள்ள போயிடணும். எலியா போறாரு, எலிசா பின்னாடி போறாருன்னு. அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம இந்த காரியங்களை படிச்சுக்கிடணும். பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15-17. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15-17 வசனத்துல பாத்தீங்கன்னா 3 டாஸ்க் கொடுக்கிறார் எலியாருக்கு ஆண்டவர். ஒண்ணு சீரியாவின் மேல ஆசையில ராஜாவை அபிஷேகம் பண்ணணும். அடுத்தது இஸ்ரவேல் மேல நிம்சின் குமாரனாகிய யெகூவ அபிஷேகம் பண்ணணும். 3வது இவர் இடத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணணும். அப்ப 17ஆம் வசனம் சொல்றாரு, ஆசைகளின் பட்டயத்துக்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். அதாவது சீரியா ராஜா, அடுத்து இஸ்ரவேலின் ராஜா, அடுத்து எலிசா. இந்த 3 பேரை அணைக்கணும். 2 பேரு ராஜாவாக ராஜரீக அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணணும். இவரை ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங் பண்ணணும் உன்னோட ஸ்தானத்துலன்ட்டார். அப்ப அடுத்தது கீழே பாத்தீங்கன்னா எடுத்த உடனே யார பண்ணிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் எலிசாவை பண்ணிட்டார். ஆண்டவர் சொன்னது முதல்ல ஆசைகள், அடுத்தது யெகூ, அடுத்துதான் எலிசாவை சொன்னாரு. ஆனா முதல்ல என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா அந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19 வசனத்துல 18 பாருங்க. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்த செய்யாதிருக்கிற வாய்களுடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன். இப்ப 7000 பேரை வச்சிருக்கிறேன் ஆண்டவர். அப்படியே அவன் அவிடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனை எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை வெட்டி எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் தாய் முத்தசை உத்தரவுகளும் அதற்கு பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன் போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்த நினைத்துக்கொள் என்றான். அப்புறம் போய் என்னன்னா எலியாவுக்கு பின் சென்று அவன் கூலிங் செய்தான் அடுத்த வசனத்துல. இப்ப எலியாவுக்கு தெரியும் எலிசா தான் அடுத்து தனக்கு அடுத்துன்றது. நிறைய ப்ராஃபட்ஸ் இருப்பாங்க, ஆனா உனக்கு அடுத்து எலிசா தான். இவர் 1-to-1 ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, ஆனா நேரடியா இவர் தான் இருக்கிறாரு. இப்ப இந்த கான்டெஸ்ட்ல எல்லாருக்குமே தெரியும் எலியாவை ஆண்டவர் எடுக்க போறாருன்ட்டு. இப்ப பின்னாடி ஒருத்த வரான். அப்படின் போது இவன் காரியம் என்னன்னு எலியா கேட்டிருப்பாரா இல்லையா? ஆண்டவர்கிட்ட நிச்சயமா கேட்டிருப்பாரு. இந்த எலிசா ஏன் என் பின்னாடியே வரான் கேட்டிருப்பாரு, கண்டிப்பா கேட்டிருப்பாரு. அவருக்கு ஒரு விடாப்படியா பின்னாடியே வரார். அவருடைய அந்த மன உறுதிய டிட்டர்மினேஷனை எலியா பாக்குறாரு. சோ போயிட்டே இருக்கிறாரு. சரி, எலிசா ஏன் எலியா பின்னாடி போனாருன்னா 2 பேரும் ஆண்டவர்கிட்ட பேசியிருப்பாங்க. இவர் மூலமா தான் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இது எப்படி சொல்ற அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தம் கூட இருக்க சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்ப சொல்றாங்க, சிலர் எரேமியான்றாங்க, சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசி இருந்தாங்க, அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப அடுத்து என்ன கேட்கிறாரு? நீங்கள் என்னை யார் என்று கேட்கிறார். நீங்க என்னை யாருன்னு பாக்குறீங்கன்றார். அப்ப பேதுரு சொல்றாரு, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்றார். இது உனக்கு மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ சுயமாக இதை நீ பேசல அப்படின்றார். இதுக்குரிய வசனம், இணை வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா
பவுல் சொல்றாரு, நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் நான் அரபி தேசத்திற்கு நான் போய் வந்தேன்றார். நானாக யோசிக்கல அப்படின்றாரு. அப்ப அவர் கொடுத்த வெளிப்பாட்டு ஆண்டவர் பேசணும். இப்ப நான் இந்த மாதிரி இதை கேட்கிறேன் அப்படின்னா, ஒய் ஐ எம் ஆஸ்கிங் ஆல் திஸ் கொஸ்டின்ஸ், ஏன் அந்த கேள்விகளை நான் கேட்கிறேன்னா, ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டு பழகணும். இயேசுவே, இது என்ன காரியம், இது என்ன காரியம், இது என்ன காரியம், இது எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, இது வெளிப்படுத்துங்கப்பான்ட்டு. இது இதை பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க டெய்லி என்ன பண்ணா, பைபிள் வச்சுட்டு ஆண்டவரே இதுல என்ன நான் கத்துக்கொள்ளணும், காணா ஒரு கல்யாணத்தை படிக்கிறேன், இதுல இருந்து என்ன கத்துக்கொள்ளணும், நான் விதவின் மகனை கர்த்தர் உயிரோடு எழுப்புறாருன்னா இதுல இருந்து நான் என்ன கத்துக்கொள்ளணும், அப்படி நீங்க கேட்டீங்கன்னா உள்ள இருந்த சீக்ரெட்ஸை உள்ள இருக்க தேவ ரகசியத்தை ஆண்டவன் வெளிப்படுத்துவார். முதல்ல இங்கதான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகிறது, பைபிள்ல இருக்கிற சீக்ரெட் ரிலீஸ் ஆகணும், ரிவீல் ஆகணும். அங்க இருந்து இப்படி ரிவலேஷன் கிடைச்சிச்சுன்னா, இந்த மாதிரி வெளிப்பாடு கிடைச்சிச்சுன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்க ரகசியத்தை உங்களுக்கு ஈஸியா வெளிப்படுத்திடுவார். இப்படிதான் உங்களை ட்யூன் பண்ணுவார். சோ நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்களா ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு நினைக்காதீங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம் அப்படின்னு நினைக்க கூடாது. திங்க் பண்றது வேற, ஃபீல் பண்றது வேற, இமேஜின் பண்றது வேற, யோசிக்கிறது வேற, உணர்வது வேற, கற்பனை செய்வது வேற. அதற்கும் ஆழமாக கர்த்தர்கிட்ட போய் கேட்கணும். இந்த காரியத்தை வச்சுட்டு இது என்ன ஆண்டவரே, இந்த எலிசா காரியத்துல நான் என்ன கத்துக்கொள்ளணும். அப்ப பிசிக்கலா முதல்ல படிக்கணும். சரீர ரீதியாக எலிசா பின்னாடியே போறார். சரி, இத நீ இதுக்கெல்லாம் அர்த்தம் போகலாம். இன்னும் நீ இதுக்குள்ள போனா டீபாப்னா கீழ்கால்னா என்ன, பெத்தேல்னா என்ன, எரிகோனா என்ன, யோகான்னா என்னன்னா போகலாம். அதுக்கு போக வேண்டாம் இப்ப, ஏன்னா அது பெரிய விஷயம் கிடையாது. இப்ப நமக்கு தேவை என்னன்னா, இவரு தீர்மானிக்கிறார். எலிசா, என்னுடைய காலகட்டத்துக்கு நான் செய்ய போற ஊழியத்துக்கு எலியாவை போல 2 மடங்கு வல்லமை இருந்தா தான் ஊழியம் செய்ய முடிவு பண்றார். அடுத்தது அவர்கிட்ட போய் கேளுன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். இல்லைன்னா இவர்கிட்ட போய் கேட்க மாட்டார். ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, 2 பேர்த்தையும் பேசியிருப்பாரு. எலியாட்ட சொல்லியிருப்பாரு, நீதான் அவனை அனாய்ட் பண்ண போறேன்னு இருப்பார். இந்த அனாய்டிங் தான் அவனுக்கு வரப்போகுதுன்னு இருப்பார். அதே மாதிரி எலிசாட்ட சொல்லியிருப்பாரு, நீ எலியாட்ட இருந்துதான் அந்த அனாய்டிங் வரணும்ட்டு. மோசையை கேட்கிறாரு, மோசையை எடுத்துக்கொள்ள போறேன்னு ஆண்டவர் கேட்ட உடனே மோசைட்ட என்ன சொல்றாரு ஆண்டவர், எனக்கு அடுத்து யாருன்னு கேட்கிறாரு. நான் தான் இவ்வளவு நாள் லீடரா இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் நடத்தி இருக்கிறேன். இப்ப என்னை எடுத்துக்கொள்ள போகிறேன், எனக்கு அடுத்து யாருன்னு கேட்கும் போது, அது உங்கூட இந்த யோசுவாதான், உன் கையை எடுத்து அவன் மேல வையின்றார். கையெடுத்து அவன் மேல வை, உன்னுடைய அபிஷேகம் அவனுக்குள்ள இறங்குட்டார். இங்க என்ன பாக்குறோம்னா, எலிசாட்ட ஆண்டு சொல்லியிருக்கிறார், உனக்கு ரெட்டிப்பா வேணும். இது ஆண்டவர்கிட்ட இருந்து வெளிக்கடத்த வெளிப்பாடு. எலிசாவா ஆசைப்பட்டிருக்க மாட்டாரு, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசித்திருக்க மாட்டார். நிச்சயமாக இது எமோஷனலான காரியம் கிடையாது. அவர் அவருடைய ஊழியத்துக்கு இது ரெட்டிப்பா வேணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய திட்டம் இது, முன்குறித்தது, இப்படித்தான் நடக்கணும் இந்த காரியம்ன்றத. அப்ப இவர் இப்ப கேட்கிறாருன்னா, ரெட்டிப்பா வேணும்னு கேட்கிறாரு. அரிதான காரியத்தை கேட்டாய், இதுதான் கீ. இங்கதான் கீ இருக்குது, முக்கியமானது இங்கதான். இது வரைக்கும் சாதாரணமா தான் வருது. நீ அரிதான காரியத்தை கேட்டாய் அப்படின்னா என்னன்னா, எனக்கு அதே மாதிரி ஒரு பவர் மினிஸ்ட்ரி நடத்தினேன். 3 நாள் நடந்து முடிஞ்சிச்சு. முடிகிற நேரத்துல என் நண்பர் ஒருவர் எனக்கு ஒரு பேனா கொடுத்தாரு. நான் பேனா தேங்க்ஸ் பதர் வாங்கி வச்சுட்டேன். என்ன பதர் சாதாரணமா வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னாரு. என் பதர், நான் தேங்க்ஸ் சொல்லித்தானே வச்சேன் பதர், நான் தேங்க்ஸ் சொன்னேனே, நீங்க கேட்கலான்னு. இல்லண்ணே, அது சாதாரண பேனா இல்லைண்ணே. என்னன்னு கேட்டேன். அது 22,000 ரூபான்னு இருக்கேன் பேனான்னு. 22,000 உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்தேனே. நான் எப்பயுமே பேனா ரொம்ப விரும்புவேன். பேனா பேப்பர் எல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பேன். அந்த பேப்பர் நோட்டு அழகா இருக்கணும், நல்லா வலுவழுந்து எழுதுற மாதிரி இருக்கணும். பேனாவும் ரொம்ப ஸ்மூத்தா எழுதுற மாதிரி இருக்கணும் எனக்கு. ஏன்னா நிறைய எழுதுறது நான். ஆனா
எந்த பேனை வேணும்னு உடனே நான் எழுதி பார்ப்பேன், வரைஞ்சு பார்ப்பேன், படம் வரைஞ்சு பார்ப்பேன். அந்த பேனா எனக்கு தொடவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த 22,000 பேனாவை நம்ம தொடறதுன்னு ரொம்ப ஒரு பிரபலமான இருக்க ஒரு ஊழியக்காரருக்கு நல்ல நோட்டு, அது ஃபாரின் நோட், அது வலுவழுந்து இருக்கும், பார்த்தாலே எழுதணும்னு இருக்கும் உங்களுக்கு. அந்த நோட்டையும் அந்த பேனாவையும் கொண்டு கொடுத்தேன். இதுல நான் ஒரு எழுத்து கூட எழுதுறேன், இந்த 22,000 ரூபான்றாங்க, நீங்க வச்சுக்கோங்க, நீங்க எதை யூஸ் பண்ணுங்கன்னு. அந்த நோட்டு அதே மாதிரி இது ஃபாரின் நோட்டு, இங்க உள்ளது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். கொடுத்துட்டு ஒரு 3-4 மாசத்துக்கு அப்புறம் மீண்டும் அந்த இடத்துக்கு போகும்போது இந்த பழைய பேப்பர், பழைய குப்பை கிடக்குற இடத்துல அந்த நோட்டு கிடந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு வெளியேற பெற்றது சாதாரணமா இருக்கும், பழைய பேப்பரா கிடக்கு தீப்பாய்க்கையில, அதோட கடந்துச்சு இந்த நோட்டு. அதுக்கப்புறம் அந்த ஊழியக்காரனை கேட்டேன், இந்த மாதிரி அந்த பேனான்னு, இந்த பேனாவான்னு கேட்கிறாரு. அந்த மாதிரி 22,000 ரூபாய் இது நான் உங்களுக்கு கொடுத்தனே, இது 22,000 ரூபாய் பேனா, சாதாரண பேனா இல்லைன்னு சொல்லி கொடுத்தனே அப்படின்னா, அப்படியா, எங்கேயும் வச்சிட்டேன் போல. அப்பதான் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, நான் உனக்கு கொடுத்தது அது புது பாடம். இன்னைக்கு எனக்கு அது வரைக்கும் எனக்கு எது இருந்தாலும் உடனே கொடுத்துருவோம். என் மனைவி நான் புகழ்றதுக்காக சொல்லல. நான் சிலருக்கு காணிக்க கொடுக்கும் போது, சில ஏழைகளுக்கு கொடுக்கும் போது, ஏழை ஜனங்களுக்கு கொடுக்கும் போது, சில ஊழியர்களுக்கு காணிக்க கொடுக்கும் போதும் அவங்க நினைப்பாங்க, ஓ 10 மடங்குல 1 கொடுக்குறாங்க போலன்னு. இருக்கிறத அப்படியே கொடுத்துருவா. எப்பயுமே 0ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அக்கௌண்ட். இருக்கிறத அப்படி கொடுத்துருவா. ஒரு ஊழியக்காரனே கேட்டாரு, இது தசம பாகமான்னு கேட்டாரு. இல்ல, இருக்கிறது அவ்வளவுதான் கொடுத்தேன். இருந்து வெளிநாட்டுக்கு போயிருந்தேன் 2007. 10 நாள் ஊழியம் பண்ணிட்டேன். இன்னும் 11 நாள் இருக்கணும். அந்த 10 நாள் எவ்வளவு காணிக்க வந்துச்சோ அதை அப்படியே அந்த ஊழியக்காரர்ல கொடுத்தேன். இல்ல, இது தசமபாகமான்னு கேட்டாரு. இல்ல, இவ்வளவுதான், மொத்தமே இவ்வளவுதான், வந்தது அவ்வளவுத்தையும் கொடுத்துட்டேன். எப்படி இப்படி கொடுத்துருக்கீங்கன்னாரு. நான் இதை எதிர்பார்த்து வரல, நான் பர்சனல் ட்ரிப்பா வந்தேன் நானு. ஆனா ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை கொடுத்து பயன்படுத்திட்டு இருக்கிறார். எப்படி இருந்தோம்னா இனிமே கொடுப்பாரு. அது மாதிரிதான் நாங்க கொடுக்கறது, அப்படி கொடுத்து பழகினவங்க. ஆனா அன்னைக்கு ஒரு பாடம், யாருக்கு கொடுக்கணும், எனக்குன்னு கொடுக்கறத எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. அரிதான காரியம், ரேர் பென், ஸ்பெஷல் பென். இது சாதாரண பேனா இல்லை, அது எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா நான் என்ன பண்ணிட்டாத, அதோடைய விலை தெரியாதவங்க கொடுத்துட்டேன். எப்படி தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் நினைக்கிறவங்கிட்ட தீர்க்க தரிசனம் சொல்ல கூடாதோ அப்படி அதுக்கு பாத்திரவானா இருக்கணும். இதுதான் அரிதான காரியம். இதுல அரிதான காரியம்னா, எலியா அவர் மேல இருக்கிற அபிஷேகம் வெளியேற பெற்ற அபிஷேகம்ன்றதை அறிந்து வைத்திருந்தார். அரிதான காரியத்தை கேட்கிற, வாட் யூ ஆர் ஆஸ்கிங். சில பேர் பேசும்போது லூஸ் டாக் போடுவாங்க, இஷ்டம் போல பேசிடுவாங்க. அப்ப எய்தாப்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, மைண்ட் யுவர் லாங்குவேஜ். நீ பேசுறது யோசித்து பேசு, என்ன பேசுறது தெரியுதா, யார்கிட்ட பேசுறது தெரியுதா, யோசித்து பேசிடுவாங்க. அப்படி போல தன் மேல இருக்கிற அபிஷேகத்தை, வெளியேற பெற்ற அபிஷேகம்ன்றதை எலியா அறிந்து வைத்திருந்தார். அரிதான காரியத்தை கேட்டாய். 2 பேருக்கு 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்துல பாத்தீங்கன்னா, பவுல் கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, நான் 15 நாட்கள் பேதுருவோடு தங்கியிருந்தேன். நான் வேற எந்த அப்போஸ்தலரையும் பார்க்கவில்லை, யாக்கோபு மாத்திரம் பார்த்தேன். கேபாவோடு ஒரு 15 நாட்கள் தங்கியிருந்தேன். அந்த 15 நாட்கள் பவுலுக்கு என்னெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரோ அதெல்லாம் எழுதியிருந்ததெல்லாம் பேதுருட்ட காமிக்கிறார். பேதுரு படிச்சு பார்த்து சொல்றாரு, எல்லாமே நம்ம ரட்சிப்பு குறிச்சு தான் எழுதியிருக்கிறார் பவுலு, தனக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தினால். ஆனால் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. It's hard to understand even for me. I am first apostle. நான் முதலாவது அப்போஸ்தலன், இயேசுவால தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது அப்போஸ்தலன். எனக்கே இந்த பவுல் எழுதியிருக்கிற காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. எலியா சொல்றாரு, my anointing is special. என்னுடைய அபிஷேகம் விலையேற பெற்றது. இத நீ கேட்கிற, அதுக்காக அதுக்கு
உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதுதான் ஆண்டவர் எலியாக்கு சொன்ன காரியம். அது எப்படி எலிசாக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ கண்டால், அந்த காட்சியை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். அதை நீ காணலைன்னா உனக்கு கிடைக்காது. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காட்டிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, அந்த கண்டுன்றதை அண்டர்லைன் பண்ணணும். இந்த அரிதான காரியன்றதை அண்டர்லைன் பண்ணணும். கண்டால் அதை அண்டர்லைன் பண்ணணும். கண்டு அதை அண்டர்லைன் பண்ணணும். இதுதான் ரெவலேஷன். உன்னிப்பா பைபிளை படிக்கணும். நாங்கள் கேட்டதும், நாங்கள் கண்டதும், உற்று நோக்கி பார்த்ததும், தொட்டும் பார்த்ததுமாகிய ஜீவ வார்த்தைன்னு அப்போஸ்தலன் யோவான் 1:1 சொல்றதுதான். கேட்கணும், பார்க்கணும், அடுத்து உற்று கவனிக்கணும். ரூம பாக்குறீங்க, ஃபுல்லா பாக்குறீங்க, குறிப்பா பாக்குறது, அப்படி குறிப்பா போகணும். குறிப்பா என்னன்ட்டு அப்ப கண்டு என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதம் குதிரையுமா இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் இப்ப மறந்துட்டார், போயிட்டார். தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி, அப்படின்னா எங்கே இல்ல, அந்த துக்கத்தை சொல்றார். ஏன்னா இவர் பார்த்துட்டாரு, இவர் பார்த்துதான் போனாரு. சுழல் காட்டிலே இவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போறான்னு தான் போனாரு இவர். ஆனால் அந்த அட்டாச்மெண்ட் எலியாவோடு இருந்த அந்த இது. அதே மாதிரி ஒரு சகோதரி சொன்னாங்க, யாருன்னு தெரியல, அவங்க சொல்லும் போது ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அலங்கார வாசல், அந்த ஆலய வாசல் ஒரு பிச்சைக்காரன் இருப்பான். அவன் 40 வயசுக்கு மேல, பாத்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-2 ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியை பிறந்த ஒரு மனுஷரை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசலிடப்பட்ட தேவாலய வாசல்களில் வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கும் போது பேதுரு யோவானை அவன் கண்டு பிச்சை கேட்டான். அவனுக்கு என்ன இருந்தன்னா, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம் பாத்தீங்கன்னா, 40 வயதுக்கு மேற்பட்டவனா இருந்தான். 40 வயசுக்கு மேல, இப்படி நீங்க அதை பைபிள் அப்படி கனெக்ட் பண்ணி படிக்கணும். நீங்க ஒரு பிச்சைக்காரன் பிறவி சப்பானி அப்படின்னு படிக்கக்கூடாது. அவனுக்கு என்ன வயசு இருக்குன்ட்டு. அப்ப 40 வயசு, அவனுக்கு 40 வயசுக்கு மேற்பட்டவனா இருந்தான். அப்ப எப்பொழுதுமே இவங்க இயேசு கிறிஸ்துவோட பேதுரு மற்ற சீஷர்கள் எல்லாம் போயிட்டா இருந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து அப்ப இவனை பிறவி சப்பானை சுகப்படுத்தல. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிட்டார். இப்ப இவங்க பெந்தைக்கோஸ்தே நாள்ல அந்த மேல் அறையில இவங்க அபிஷேகம் பெற்றுட்டாங்க. இப்ப வராரு, அதே பிறவி சப்பானி உட்கார்ந்து இருக்கிறான். எப்பயும் போல பேதுரு வராரு. ஆனா இப்ப என்ன நடக்குது, அவன் எல்லாரும் தங்க சொத்தை வித்து அப்போஸ்தலருக்கு கொடுத்துட்டாங்க. அந்தந்த குடும்பத்துக்கு தேவையானதை அவங்க பகிர்ந்து கொடுப்பாங்க. சோ அதனால எல்லாமே பேதுகிட்ட இருக்கு. அவன் ஏதாவது பேதுரு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கிறான். ஆனா வெள்ளியும் பொண்ணும் இல்ல அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு, பேதுகிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப நீ அவன் எழுப்ப போறேன்னு இருப்பாரு. இவ்வளவு நாளும் பேதுரு எந்த அற்புதம் செய்யல. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார், இவங்க எல்லாம் கூட போய் வேடிக்கை பார்த்தவங்க தான். ஏன்னா 2 பேர் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவர் செய்த அவ்வளவு மகத்துவத்தையும் கண்ணால கண்டேன்னு எழுதியிருக்கிறார். தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றும் போதும், லாசரு உயிரோட எழுப்பும் போதும், இதெல்லாம் இவர் என்ன பண்ணிருக்காரு, பேதுரு பார்த்தவர். இவர் எதுவுமே செய்யல. இயேசு நீ செய், இப்ப நீ இந்த குருடனுக்கு நீ ஜெபம் பண்ணு, நீ கையை வை அப்படின்னு சொல்லல. இப்ப அந்த அவன் தண்ணியிலையும் தீயிலையும் விழுகிறான் ஒருத்தன், அவங்களை யாராலையும் சுகப்படுத்த அவனை விடுதலை செய்ய முடியல சீஷர்களால. இவ்வளவு நாள் சீஷர்கள் ஒண்ணும் செய்யல. இப்ப முதல் தடவை என்ன சொல்றாரு, இயேசு சொல்லியிருப்பாரு, நீ இன்னைக்கு அவனை எழுப்ப போற. இது நடந்திருக்கும் பேதுருக்குள்ள. அப்பதான் சொல்றாரு, வெள்ளி பொண்ணு என்னிடத்துல இல்லை, அது கூட மேலானது இருக்குது,
நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நீ எழுந்து நடனோட குதித்து எழுந்து நடந்து ஓடினான். அதை பார்க்கும் போது எப்படின்னு இருக்கும்? அந்த இடத்த யோசித்து பாருங்க. ஜனங்கள்லாம் ஆரவாரம் பண்ணிருப்பாங்க, ஏய் பாரு அவன் பிறவி சப்பானி பாடுறான்ட்டு. ரெண்டு பாரு இப்படி கத்திரிக்காய் மாதிரி ரெண்டு கடந்திருக்கும் காலு, அது ரெண்டு முளைச்சு கால் வந்து அவன் எந்திரிச்சு நின்று அவன் எப்படி பார்த்துப்பான் அவன் காலை யோசித்து பாருங்க. அவன் காலை எப்படி பார்த்துப்பான்? நான் தானான்ட்டு நின்று பார்த்துப்பான், நடந்து பார்த்துருப்பான், ஓடி பார்த்துருப்பான். எல்லாம் அங்க படிக்கட்டுல எல்லாம் ஏறி ஓடி இருப்பான், மேல ஓடி கீழே ஓடி சுத்தி ஓடி இருப்பான். ஜனங்கள்லாம் ஆரவாரம் பண்ணிருப்பாங்க. பேதுரு யோசித்து பாருங்க, பேதுரு என்ன நினைக்கிறாரு? யோவான் பேதுருவை பார்த்திருப்பாரு, மேலிங்களையும் பார்த்திருப்பாரு. பேதுரு என்ன யோசிச்சிருப்பாரு பாருங்க, நானா இது நான் தானா? இவ்வளவு நாள் ஏசு செய்து பார்த்த இப்ப நான் என்ன கொண்டு ஏசு செய்கிறாரு, அதுதான் முக்கியம். இங்க வந்து இந்த வல்லமை வந்து உனக்கு வந்துருச்சு, எலிசாக்கு வந்துருச்சு. இங்க வந்து இப்படி ஒரு தியரிட்டிக்கலா போகாதீங்க, தியாலஜிக்குள்ள போகாதீங்க, பிராக்டிக்கலா படிக்கணும். இது எனக்கு எந்த விதத்தில் இது உபயோகப்படும்? ரஷ்யால என்ன நடக்கும், ஈரான்ல என்ன நடக்கும், ஈராக்ல என்ன நடக்கும், சரி சொல்லுங்க. எனக்கு என்ன நடக்கும்? உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கணும், என்ன நடக்கும் அதை சொல்லணும். நீங்க பொதுவா தீர்க்கதரிசனம் சொல்லலாம், குறிப்பா 1-to-1 ஊழியம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிஃப்ட் போற ஆபரேட் ஆகும், மாஸ்ல ஆபரேட் ஆகாது. இன்னைக்கு நீங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, இதுக்கேற்ற மாதிரி அனாயிட்டிங் இருக்கும். இதே இது 1-to-1 உட்காரும் போது அவங்களுடைய வாழ்க்கையில பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் ஃபுல்லா டிராவல் பண்ணலாம். நீங்க விஷன்ஸ் கொடுப்பாரு, அது சொல்லுவாரு. விஷன்ஸ் கொடுக்கறானே தான், வேர்ட் ஆஃப் நாலேஜ் இருந்தா தான், அறிவை மனத்தின் வசனம் இருந்தா தான் உங்களுக்கு தரிசனங்கள் கிடைக்கும். தரிசனத்தை கொடுப்பாரு, அந்த தரிசனத்தை எல்லாம் சொல்லுவாரு, இதுதான் அவன் வீடு, இதுதான் அவன் வீடு, நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான், ஒண்ணு இல்லைன்றான், ஒரு வீடு வச்சிருக்கிறான். ஒரு காமி பாரு உங்களுக்கு. 1-to-1 ஒரு தனி மனுஷனுக்கு ஊழியம் செஞ்சாதான் வரங்கள் செயல்படும். நீங்க தனி மனுஷனுக்கு கருத்தா ஜெபம் பண்ணுங்க. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் கருத்தாய் ஜெபித்தான்றாரு. அப்ப யாக்கோபுட்ட இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு எலியாவை குறிச்சு. எலியாவுக்கு வந்து there's no prelude, all of a sudden வந்து நிக்கிறார், ஆகாக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. ஆனா எலிசாக்கு அப்படி இல்லை. எலிசாக்கு வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் நடக்குது எலியா கூட. அப்ப இங்க அதுதான் முக்கியம். இங்க என்ன கீழா, எலியா ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பார், இந்த எலிசாவை நான் தான் அனாய்ட் பண்ணிருக்கிறேன், இப்ப நான் என்னை எடுத்துக்கொள்ள போகிறீர், அடுத்து இந்த ஊழியத்தை நீர் எப்படி செய்ய போகிறீர் அப்படின்னு கேட்டிருப்பாரு எலியா. மோசே கேட்டார் இல்லையா, என்னை எடுத்துக்கொள்ள போகிறீர், அடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை யார் நடத்த போறா, நான் தான் லீடரா இருந்தேன் இவ்வளவு நாளும். அதே மாதிரிதான் கேட்டிருப்பாரு எலியா, எனக்கு அடுத்து யார், இன்னைக்கு எதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு கத்துக்கொண்டது எனக்கு இந்த வயசுல இருக்கிறது. இப்ப உங்களுக்கு இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு கிடைச்சிருச்சுன்னா என்னால வரும்போது நீங்க மகிமையா உங்களை ஆண்டு பயன்படுத்துவார், வல்லமையா பயன்படுத்துவார் என்று ஒருத்தர் கேட்டாரு. ஒருத்தருக்கு வரங்கள் புக்கு கொண்டு கொடுத்தேன், ஒரு பிரபலமான ஊழியக்காரர், நான் யாரையும் குறை சொல்லல. ஒருத்தருடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்றேன், அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்கரேஜிங்கா இருக்கும். கொண்டு கொடுக்க உங்க மென்டர் யாருன்னு கேட்டார். மென்டர்லாம் சொல்றாங்களே, ஒருத்தர் வந்து எலிசாக்கு யாரு மென்டர்னா எலியா, யோசுவாக்கு யார் மென்டர்னா மோசே, தீமோத்தேயுக்கு மென்டர் யாருன்னா பவுல், குரு குமாரி. உங்களுக்கு யாருன்னு கேட்டார். எனக்கு யாரும் கிடையாது. என்ன அது எப்படி யாரும் இல்லாம இருக்கணும்? யாராவது ஒருத்தர் இருக்கணும். அந்த இன்ஸ்பிரேஷன் டிஜிஎஸ் தினகரன் அங்கிள சொல்லலாம். அவர் வந்து இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அவர்கிட்ட இருக்கும் போது நான் இந்த மாதிரி வரங்கள்லாம் எனக்கு கத்துக் கொடுக்கல. நான் அவர் ஜெபம் பண்ணும் போதும், அவர் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணும் போதும், அவர் தனியா வந்து ஃபாஸ்ட் பண்ணும் போதும், தனியா உட்கார்ந்து இருக்கும் போதும் பல கேள்விகளை கேட்டு தெரிஞ்சு கொண்டுட்டேன். நான் மற்றபடி எனக்கு வந்து தலையில கையில வச்சு ரெட்டிப்பா வேணும்னா நான் கேட்கல. ஒரு வேளை இருந்துருந்தா, நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகப்பட்டிருந்தேன்னா அவர்கிட்ட வாங்கி இருந்திருப்பேன். ஆனா இயேசுவே எனக்கு எல்லாமே கத்து கொடுத்தாருக்கும் போது அவரால் நம்பவே முடியல. ஏன்னா அவங்களுக்குள்ள யாராவது அசிஸ்டண்டா தான் வரணும்னு நினைக்கிறாங்க. அதை உடைச்சுதான் என்னை கொண்டு வராரு கர்த்தர். கலாத்தியர் 1:1 சொல்றாரு இல்லையா, மனுஷனாலும் அல்ல மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசுவே என்ன அழைத்தார். அதான் அப்போஸ்தலர் அழைப்பு. அதே என்ன சொல்றாரு 11:12,
கலாத்தியர் 1:11-12 என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படி ஆனதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மனுஷன் இந்த பெற்றுக்கொள்ளவில்லை, ஒரு மனுஷன் இந்த கற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். அந்த மாதிரி நீங்க வரணும். நீங்க அவங்க பிரசங்கம் பண்ணாங்க இப்படி, இவங்க பிரசங்கம் இப்படி பண்ணாங்கன்னு அதுல இருந்து எடுத்து யோசிக்காதீங்க. நீங்க உட்காருங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இது என்ன ஆண்டவரே, இது என்ன? அதுக்குதான் உங்களோட திரும்ப உங்களை எல்லாம் பேச வச்சது அதுக்குதான். எப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறாங்க, என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறாங்க, எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. அப்ப எல்லாமே என்ன ஆயிடுச்சு, அப்படி சம்மப் பண்ணாங்க பாருங்க. விடாப்படியா போனா எவ்வளவு காரியம் உள்ள இருக்குது. எங்க கனெக்ட் ஆகிறார் எலி ஆண்டவரோட, எங்க கனெக்ட் ஆகிறார் எலிசா, எங்க ஆண்டவரோட கனெக்ட் ஆகிறார். அப்ப ஆண்டவர் தான் சொல்றாரு எலியாட்ட தான் இது வரணும் எலிசாட்ட. அது இது மாதிரி நீங்க படிக்கணும் உட்கார்ந்து. அப்படி ரெவல்யூஷன் வாங்க ஆரம்பிச்சீங்கன்னா, மைன்யூட்டா படிச்சு வாங்கினீங்கன்னா ரியல் லைஃப்ல ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிடுவார். ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நம்ம மைண்டுக்கு அது இது ஒரு தீர்வே இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் அது ஒரு தீர்வு வச்சிருப்பாரு. அவ்வளவுதான், என் லைஃப் அவ்வளவுதான், ஃபேட் அவுட் ஆயிடுச்சுன்னு ரூத்து மாதிரி வந்து நிற்பாங்க. நீங்க பார்க்கும்போது நகோமி, ரூத்து, சரி நகோமியோட இருங்க அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்ல வரும். இல்லைன்னா இன்னொரு மேரேஜ் பண்ணுங்க, இல்ல இன்னொரு மேரேஜ் பண்ற மாதிரில என் மாமியாரோட இருக்கிறேன் அப்படின்னு ரூத் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு வரங்கள் இருந்ததுன்னா போவாஸ காமிப்பார். ஒரு போவாஸ் இருக்கிற அவங்களுக்காக, there's a man who is waiting for you. ஆண்டவர் ஒரு மனிதனை வைத்திருக்கிறார், எனக்கு வேலை போயிடுச்சு அவ்வளவுதான் வருவாங்க. இல்ல, ஆண்டவர் ஒருத்தனை வச்சிருக்கிறார். ஒரு மனுஷன் வருவான், தேடி வருவான், உங்களுக்கு வேற வேலையை கொடுப்பான். அப்படி அற்புதம் செய்வார் ஆண்டவர், உங்களோட பேசுவார். சோ வெறும் ஏதோ ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லணும் மேலோட்டமா நினைக்காதீங்க. ஆழமான காரியம், அவங்க வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான காரியம், அவங்க இருதயத்தின் ஆழத்துல ஏங்குகிற காரியத்தை குறிப்பா சொல்லணும்னு ஆசைப்படுங்க. அதுக்கு வாங்கிங்க. அதுக்குதான் இது இந்த சப்ஜெக்ட் என்னன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் கான்டெஸ்ட்ல வெளிப்பாட வாங்கணும் ஆண்டவர்கிட்ட இருந்து. இந்த வெளிப்பாட்டுறது என்ன பிரயோஜனம்? இந்த பர்டிகுலர் இந்த எலிசாக்குடைய காரியத்துல கிடைச்ச வெளிப்பாட்டுனால என்ன பிரயோஜனம்? இது வரைக்கும் தெரியாத காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது ஓகே. இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு அவருடைய அபிஷேகத்தை அறிந்து வச்சிருந்தார். மோர் வேல்யூபிள், மோர் ப்ரிஷியஸ். என்னுடைய அபிஷேகம் என்றது விலையேற பெற்றது அப்படின்றத எலியா அறிந்து வைத்திருந்தார். அதான் நமக்கு இதுல பாடம். இன்னொன்னு, நாம பைபிளை படிக்க கூடாது, ஆண்டவர் நம்ம கத்துக் கொடுக்கணும். நானாக ஒன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவரே இதுல நான் என்ன கத்துக்கொள்ளணும் எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அவர்கிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும். மேலோட்டமாக படிக்க கூடாது. முதல்ல ஒரு மேக்ரோ விஷன், ஒரு கழுகு பறந்து போனா எப்படி எல்லாத்தையும் ஒன்னா பார்க்குமோ அப்படி மேல இருந்து பார்க்கணும், டோட்டல் பிக்சர். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போய் ஒரு மண்ணுக்குள்ள போய் பாக்குற மாதிரி ஒவ்வொன்றா மைன்யூட்டா பார்க்கணும். ஒவ்வொன்றையும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்க சகரியா புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, சகரியா பரலோகத்துக்கு கர்த்தர் கொண்டு போறார். அவர் ஒவ்வொன்றையும் கேட்கிறாரு, இது என்ன, இது என்ன 2 குழாய் இருக்குது, இது என்ன 2 மரக்கடை, இது என்ன, இந்த 2 மரம் என்ன, அப்படி கேட்கிறாரு. அப்படி போல ஒவ்வொன்றையும் கேட்கணும். இது ஏன்னா ஒரு எழுத்து கூட வீணாய் போகாது. அப்ப இது என்ன ஆண்டவர், என்ன ஆண்டவர்னு கேட்டீங்கன்னா, இது என்னன்னா என்னுடைய அபிஷேகம் என்ன, என் மேல இருக்க கிருபை என்னன்றதை அறிந்து வைத்திருக்கணும். சோ இதுதான் மெயின். இதுல ஆண்டவர் எப்படி நடத்துவார் அப்படின்றது 2வது காரியம். ஒரு காரியத்தை ஆண்டவர் எப்படி, ஒரு கமிஷன் இது, ஒரு ப்ராஃபிட் எடுக்க போறார், அடுத்த ப்ராஃபிட் உள்ள கொண்டு வரார், அது எப்படி செய்யறார் அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஒரு லீடர் போறார், இன்னொரு லீடர் வர போறார். A prophet is more than a king. ஒரு ராஜா கிடையாது, ராஜாக்கும் மேல ஒரு தீர்க்கதரிசி, அது ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி எலிசா வர போறார். அந்த என்ட்ரி எப்படி ஆண்டவர் கொண்டு வரார்? ஒரு எலிசா என்ற ஒரு கிரேட் ப்ராஃபட்டை எப்படி ஆண்டவர் பிக்சர்ல கொண்டு வர்றார்? அவன் எப்படி, எவ்வளவு தாகத்தோட இருக்கிறான், எப்படி ஒரு தரிசனத்தோட இருக்கிறான், எப்படி வாஞ்சையா இருக்கிறான், இது பார்க்கணும் நீங்க. இது ஒரு நாள் முழுக்க பேச வேண்டிய காரியம். இப்ப நீங்க இப்ப விட்டீங்கன்னா ஹோல் லைக் நான் பேசுவேன், கர்த்தருடைய நாம சொல்றேன் நான்.
இன்னும் ஏன்னா இந்த நேரம் ஆண்டு லீட் பண்ணுவார். இதுக்குதான் அதிகம் ஃபாஸ்ட் பண்ணணும். நீங்க ஃபாஸ்ட் பண்ணினீங்கன்னா இது உள்ளுக்குள்ள போகலாம். ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணணும். ஆண்டவரே இது வெளிப்பாடு வேணும், ஆண்டவரே இது என்ன, ஆண்டவரே இது என்ன, இது என்ன. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனா ஒரு சம்பவத்தை மட்டும், ஒரு சம்பவம் ஒரு காரியத்தை மாத்திரம் எனக்கு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஓரல் ராபர்ட்ஸ் மிகப்பெரிய ஊழியக்காரர், ஆண்டவரால வலிமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர். அவர் ஓரல் ராபர்ட்ஸ் பைபிள் யூனிவர்சிட்டி வச்சிருந்தார். இன்னைக்கு இருக்கு அமெரிக்கால. அங்கதான் அந்த பிரேயிங் ஹேண்ட்ஸ் இருந்தது. பெருசா இருக்கும். அது ரொம்ப 20 அடி வயதுக்கு இருக்கு. ஒரு பிரேயிங் ஹேண்ட்ஸ் அந்த லான்ல இருக்கும் அந்த யூனிவர்சிட்டியில. கென்னத் கோப்லாண்ட் அவர் மனைவி, இவங்க 2 பேரும் ஒரு விசுவாசிகள், சாதாரண விசுவாசிகள். ஆனா குடும்பத்துல கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். ஒவ்வொன்றையும் வித்து சாப்பிடுறாங்க. என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையில ஓரல் ராபர்ட்ஸ் விசுவாசத்தை பத்தி பேசின கேசட் கிடைக்கிது, ஆடியோ கேசட். அதை போட்டு கேட்கிறாங்க. கேட்ட உடனே இவங்களுக்கு விசுவாசம், இவங்களுக்குள்ள நல்லா விசுவாசம் வருது. என்ன பண்றாங்கன்னா, இவங்க கையில இருக்கிற காசு எல்லாம் வச்சு ஓரல் ராபர்ட்ஸ் உடைய கேசட்டை வாங்கி கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இவங்க பொருட்கள்லாம் வித்து வாங்குறாங்க. காரை வித்துறாங்க, எல்லாத்தையும் வித்து வாங்குறாங்க. ஒரு ஸ்டேஜ் என்ன ஆகுதுன்னா, ஓரல் ராபர்ட்ஸ் போறாங்க. இவங்க போய் கேட்கறாங்க, போய் சொல்றாங்க, இந்த மாதிரி சாட்சி சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க கேசட்டை வச்சுதான் நாங்க கேட்டு விசுவாசத்துல வந்தோம், விசுவாசத்துல இப்ப நிக்கிறோம் எல்லாம் சொல்றாங்க. இன்னும் கேசட் இருந்தா கேட்கலான்ற மாதிரி இவங்க மென்டாலிட்டி கேட்கறாங்க. ஆனா ஓரல் ராபர்ட்ஸ் என்ன சொல்றாரு, காசு கொடுத்து வாங்கிட்டு போங்கன்ட்டு போயிடுறாரு. உங்களுக்கு கஷ்டமாயிருக்கு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவங்க விசுவாசத்துல வரணும்ட்டு. இவர் கேசட் எடுத்து கொடுப்பாரு, அவங்க எதிர்பார்க்கறாங்க. அவர் காசு கொடுத்து கேசட் வாங்கிட்டு வந்துட்டு போயிட்டாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னும் கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க, இப்படி காசு இருக்கிற திங்ஸ் எடுத்து காசை எடுத்து அந்த கேசட்டை வாங்கி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்து பாத்தீங்கன்னா, இவங்க நல்ல ஃபெய்த்ல வந்த உடனே ஆண்டவர் தான் நடத்துவாரு, விசுவாசத்துக்குள்ள நடத்துவாரு. எல்லாம் ஒண்ணு இல்லாத போல இருக்கும் உங்களுக்கு. ஆனா ஆண்டவர் வந்து ஃபெய்த்ல நடத்துறான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இப்படி பணம் இல்லாம இருக்கும், ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், அப்படி கஷ்டப்படுறோம்னா, ஆண்டவர் மேல மாத்திரம் உள்ள விசுவாசத்துல உங்களை நடத்துவார். என்னை அப்படி நடத்தினார், அதனால நான் தெளிவா சொல்ல முடியுது. அப்படி கென்னத் கோப்லாண்ட் வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, கென்னத் கோப்லாண்ட் போய் பைபிள் அந்த யூனிவர்சிட்டியில போய் சேர்றாரு. ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில போய் ஸ்டூடெண்டா சேர்றாரு. சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் கேட்கறாரு, இங்க யாரு கென்னத் கோப்லாண்ட், உங்களை ஓரல் ராபர்ட்ஸ் கூப்பிடுறாருன்றாங்க. உடனே இவரு ஓரல் ராபர்ட்ஸ் ரூம்ல போய் நிக்கிறாரு. அப்போ ஓரல் ராபர்ட்ஸ் சொல்றாரு, அமெரிக்கால அவங்களுக்கு ஒரு ஃபிளைட் இருக்கும், இங்க நமக்கு கார் இருக்க மாதிரி அவங்களுக்கு தனி ஃபிளைட் இருக்கும். அவர் சொல்றாரு, எனக்கு பைலட் இருக்கான், கோ பைலட்டு இல்ல, கோ பைலட் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான், இப்ப எனக்கு ஒரு கோ பைலட் வேணும். நீ வந்து உன்னோட அப்ளிகேஷன்ல போட்டிருக்க, நீ உனக்கு ட்ரைனிங் இருக்குது, பைலட் ட்ரைனிங் இருக்குதுன்னு, பைலட் லைசன்ஸ் வச்சிருக்கேன்னு, நீ கூட வரவையான்னு கேட்கிறார். கோ பைலட்டா? அவர் எஸ் சார்ன்னு சொல்லிட்டு கூட போறாரு. போய் ஃபிளைட் இறங்கிடுச்சு அடுத்த கண்ட்ரில. இறங்கிட்டா கார் நிறைய இருக்குது, எல்லாரும் ஏறாங்க, ஒரு கார் மட்டும் டிரைவர் இல்லை. அப்ப கென்னத் கோப்லாண்ட் கேட்கிறாரு, நான் இந்த காரை டிரைவ் பண்ணலாமா சார்? நான் டிரைவ் பண்ணுன்றாரு. ஸோ இது ரெகுலர் ஆகிறது. என்ன பண்றாரு, இவர் ஃபிளைட்ல போகும்போது கோ பைலட்டா போவாரு, அடுத்த காரை டிரைவ் பண்ணுவாரு, ஓரல் ராபர்ட்ஸ் ஊழியம் பண்ணுவார். ஓரல் ராபர்ட்ஸ் எப்படி ஊழியம் பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 500 பேர் 600 பேர் பெட்ல அப்படியே படுக்க வச்சிருப்பாங்க டென்ட்ல. அவங்க நடக்க முடியாதவங்க, கால் உடைஞ்சவங்க, கை உடைஞ்சவங்க கிடப்பாங்க. இவர் போய் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் பி ஹீல்டுவார், இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாவதாகன்னு எழுதிடுவாங்க. இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாவதாக அப்படி எழுதிடுவாங்க. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் பி ஹீல், பி ஹீல், பி ஹீல், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்லுவார். டக்கு எல்லாம் சுகமா எந்திரிப்பாங்க. இதை கென்னத் கோப்லாண்ட் பார்த்துக்கிட்டே இருப்பாராம் ஒவ்வொரு மீட்டிங்கும். ஒரு நாள் என்ன பண்ணா, ஓரல் ராபர்ட்ஸ் இதே மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது, கென்னத் வாட் ஆர் யூ டூயிங்னாராம். கென்னத் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னாராம். நான் உங்களை நீ செய்யற ஊழியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னாராம். கம் அண்ட் டூ த மினிஸ்ட்ரினாராம், நீ வந்து ஊழியத்தை செய்யினாராம். இவர் கென்னத் கோப்லாண்ட் இதை நான் பண்றதான்ட்டு. ஆனா அதுக்குள்ள அர்ஜு பண்றாரு அவர் ஓரல் ராபர்ட்ஸ், கம் குயிக், நீ சீக்கிரம் வந்து பண்ணுன்றார். உடனே இவர் என்ன பண்றாருன்னா, ஓரல் ராபர்ட்ஸ் பண்ண மாதிரியே பண்ணலான்ட்டு இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாகன்னா அப்படியே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்து இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாக அவன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி அவர் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு. அதனால நம்ம ஒருத்தரை வாட்ச் பண்ண வைக்கிறாரா, ஒருத்தரை அப்சர்வ் பண்ண வைக்கிறாரா, அபிஷேகம் உங்க மேல வரும். அதனாலதான் எலிசா ஆசைப்பட்டாரு, எலியா மேல இருந்த அந்த அபிஷேகத்தை
எலிசா ஆசைப்பட்டார், இது ரெட்டிப்பா இருந்தா எவ்வளவு வல்லமையா பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்படி போல நீங்க கேட்டு வாங்கணும். நீங்க பேதுருவின் நிழல் பார்த்த மாத்திரத்திலே வியாதியஸ்தர் சொஸ்தமானார்கள் என்று படிக்கிறீங்களா? இயேசுவே அந்த வல்லமை எனக்கு வேணுமாப்பா. பவுலின் உருமாள்களின் கச்சைகளையும் கொண்டு போய் போட்ட போது வியாதிகள் சுகமானது, பிசாசுகள் புறப்பட்டு போனது, விலகி ஓடுனதா? இதே வல்லமை எனக்கு வேணும் ஐயா. அப்படி கேட்கணும். நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஜெபிக்கலாம். இந்த வேளையில வேதத்தின் ஆழங்களை கற்றுக்கொள்ள, உங்களுடைய சித்தத்தையும் சிந்தியினுடைய ராஜ்யத்தின் நீதியை பற்றி அறிகிற அறிவுகளை வளர கத்த கிருபை பாராட்டும் ஐயா. தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் மீது கல்வாரி சிலுவையிலே நீ சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தை பூசுகிறோம். ரத்தத்தாலே மூடி மறைத்து காத்துக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.